நம்மளோட கேப்டன் ருத்துவை தொடர்ந்து இப்போ இன்னொரு சிஎஸ்கே பிளேயர் கவுண்டி சாம்பியன்ஷிப்ல சைன் பண்ணியிருக்காரு. யார் அந்த பிளேயர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் டெவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க ஆப்ஷனில் அப்படிங்கிறத பற்றி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றியுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா vs ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1 நேற்றுக்கு நடந்துச்சு. அற்புதமாக பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் பிரஸ் பிளே பண்ணியிருந்தாரு. டாப் ஆர்டரில் டானி டிசோசி, மேத்யூ பிரிட்ஸ்கி, வியான் முல்டர், டேவிட் பெட்டிங்கம் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகியிருந்தாங்க. தென் லேட்டர் ஆன் டூ யங்ஸ்டர்ஸ், டூ டெபியூட்டன்ஸ் சேர்ந்து ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் லியாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அண்ட் டெவான் பிரஸ் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேவ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 6ல டெவான் பிரஸ் வாக் இன் பண்ணாரு. 51 ரன்ஸ் ஆஃப் 41 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லியாண்ட்ரே பிரிட்டோரியஸ் 153 ஆஃப் 160 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா டே 1ல 418 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க வித் 1 விக்கெட் லெஃப்ட். ருத்ராஜ் கெய்க்வாட், யோக் ஷேர், திலக் வர்மா, ஹாம் ஷேர், இஷான் கிஷான், நாட்டிங்கம் ஷேர், யுஸ்வேந்திர சஹல், நார்த் ஆம்டன் ஷேர் அண்ட் இப்போ இன்னொரு பிளேயர் இப்போதான் கவுண்டி சாம்பியன்ஷிப்ல ஒரு கிளப்காக சைன் பண்ணியிருக்காரு. வேற யாரும் நம்ம சிஎஸ்கேயோட பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் கலீல் அஹ்மத் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எக்ஸ் கவுண்டி கிளப் சைன் பண்ணியிருக்காங்க. போத் கவுண்டி சாம்பியன்ஷிப் அண்ட் ஒன் டே கப்புக்கு பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மத் அவைலபிளா இருக்க போறாரு. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் 22 ஜூலை அவரோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து கவுண்டி சாம்பியன்ஷிப்ல பிளே பண்ண போறாரு அகைன்ஸ்ட் சசெக்ஸ். கலீல் இன்னைக்கு நடக்க போற கேம்ல இருந்து ஹிஸ் அவைலபிள் தான். சோ இன்னைக்கு எஸ்எக்ஸோட கவுண்டி சாம்பியன்ஷிப் கேம் இருக்கு அகைன்ஸ்ட் யோக் ஷேர். கலீல் அஹ்மத் இப்போ எஸ்எக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் thrilled to sign for எஸ்எக்ஸ். நான் இந்த கிளப்போட ரிச் ஹிஸ்டரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் கான்ட் வெயிட் டு பிளே அட் கெம்ஸ்வர்ட் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் தி எஸ்எக்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு தி டீம் சக்ஸஸ் அப்படின்னு கலீல் அஹ்மத் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக கலீல் அஹ்மதுக்கு இருக்கும். எம்எல்சி பக்கம் அப்படியே வந்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் ஃபர்ஸ்ட் டீமாக வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. மோஸ்ட் ப்ராபபிலி வாஷிங்டன் ஃப்ரீடம் வில் பி த செகண்ட் டீம் அண்ட் தேர்ட் டீமாக டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஐபிஎல் தான் ஹேமங் பதானி வெர்சஸ் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து அந்த கிளாஷ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எம்எல்சிலுமே அதை நம்ம பார்க்க போறோம். எஸ், சியாட்டில் ஆர்காஸோட ஹெட் கோச்சா மிட்வேல இப்போ ஹேமங் பதானியை சைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் மைட் நோ சியாட்டில் ஆர்காஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்ஆர் குரூப் வந்து கோ-ஓன் பண்றாங்க. அதனால வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட லிங்க் கண்டிப்பா வந்து இந்த சியாட்டில் ஆர்காஸ் கிட்ட இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேமங் பதானி இங்கேயுமே வந்து பிடிச்சி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட ஹெட் கோச்சா வந்து மேத்யூ மார்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. ஐபிஎல் 2025 சீசனில் டிசியோட அசிஸ்டன்ட் கோச்சா பார்த்தீங்கன்னா மேத்யூ மார்ட் இருந்திருக்காரு. அண்ட் இங்க சியாட்டில் ஆர்காஸோட ஹெட் கோச்சா பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பூரா இருந்த காரணத்தால மிட்வேல அவரை சாக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஹேமங் பதானியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த நேரம் என்ன நல்ல நேரமா தெரியல. பிகாஸ் சியாட்டில் ஆர்காஸ் அவங்களோட முதல் கேம் இந்த எம்எல்சியில் வின் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 5 ஸ்ட்ரெயிட் லாசஸ். ஈவன் கேப்டன்சி ஆல்சோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்களேன். ஸோ ஹென்ரி கிளாசன் தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸில் வந்து சியாட்டில் ஆர்காஸோட கேப்டனாக இருந்தார். ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் சிக்கண்டர் ராசா தான் கண்டினியூ பண்ண போறான்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எம்ஐ நியூயார்க்கு எதிராக ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லரில் சியாட்டில் ஆர்காஸ் வின் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த நம்பர் 4 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ரேட் அடிப்படையில் தான் வந்து டிசைட் ஆக போகிறதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஆல் 3 டீம்ஸ், அதாவது பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் பார்த்தா வந்து 2 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ 6 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, வெறும் ஒரே ஒரு கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் காண்ட் அஃபோர்ட் டு லூஸ் ஃப்ரம் நவ் ஆன். எல்லாமே மஸ்ட் வின் கேம் மாதிரி தான் இருக்கு. உங்களோட டாப் 4 யாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஹேமங் பதானி எப்படியாவது சியாட்டில் ஆர்காஸை மட்டும் குவாலிஃபை ஆக வச்சுட்டாருன்னா எம்எல்சி பிளே ஆஃப்ஸில் மேபி ஹேமங் பதானி வெர்சஸ் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கிளாஷை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னடா விஷயம், எதுக்காக ஹேமங் பதானி அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஹேமங் பதானி கொஞ்ச நாட்கள், அதாவது ஐபிஎல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஎல் 25 சீசனுக்கு முன்னாடி யோமி கூட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இஸ் நாட் அ குட் கோச், வித்தவுட் தோனி அவர் வேற எந்த லீக்ஸ்லுமே வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணல. ஸோ யாராவது என்கிட்ட வந்து ஃபிளெமிங் குட் கோச்னு சொன்னாங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஓப்பனாக வந்து பேசியிருப்பாரு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஹேமங் பதானி பிடிக்காமே இருக்கு. பட் லெட்ஸ் see சியாட்டில் ஆர்காஸோட ரன் ரேட் ரொம்ப ரொம்ப பூரா இருக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வரக்கூடிய மேட்சஸ்லாம் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர முடியும். ஸோ இன்கேஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்டிஎலோட இஷ்யூ வந்து கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ சீரியஸ் அலிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடி இப்போ எஸ்டிஎல் மேலே வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அபியூஸ் வந்து எஸ்டிஎல்னால நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் ujju.64. ஸோ நீங்கள் அவங்க வச்சிருக்கிற ஸ்டோரி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வரும். இவ்வளோ நாட்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அமைதியாகவே இருந்திருக்காங்க. ரீசெண்டாக தான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் ஸ்டோரியெலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க போல. ரீசெண்டாக தான் பப்ளிக்கே இந்த ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. எஸ்டேல் இப்போ வரைக்குமே இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவரோட இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து வந்து அவர் போஸ்ட் பண்ணலை. இப்போ டெவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவான் கான்வே ரிலீஸ் செய்யப்பட போறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கறப்ப மோஸ்ட்லி அவர் ரிலீஸ் செய்யப்படுவார். இஃப் சஞ்சு கம்ஸ் இன் டு அவர் ஸ்குவாட் தென் our top order is completely settled. இப்போ ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் will open
நம்பர் 3ல ருத்ராஜ் கைக்வாட், நம்பர் 4ல ஊர்வில், நம்பர் 5ல டெவால் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட டாப் ஆர்டர் இஸ் ஆல்மோஸ்ட் செட்டில். அப்படிங்கிறப்போ நீங்க டெவால் பிரதர்ஸ்க்கு மேபி ஒரு பேக்கப்பா வந்து ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டருக்கு வந்து போகலாம். சம்மன் லைக் டானவன் ஃபெரேரா வில் பி a good option. பட் அது நடக்கணும்னா டிசி அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் பண்ணணும். அது நடக்குமா? அது வந்து டவுட்ஃபுல் தான். பட் இப்போ ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்னு பார்க்கறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி இருக்கு. ஹைலி ரேட்டட்னு பார்க்கறப்போ ஜானி பாஸ்டோவை நிறைய ஃபேன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் அப்போ வந்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து ஓகே ஜானி பாஸ்டோ கண்டிப்பாக நம்ம ட்ரை அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஃபார் ஷூர் ஜேஎஸ்கே அவங்களோட ஓவர்சீஸ் ரிட்டென்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜானி பாஸ்டோவை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. நோ டவுட்ஸ் அபவுட் தட். எம்ஏயோட ஐபிஎல் 25 ஸ்குவாட்ல என்னதான் ஜானி பாஸ்டோ இருந்தாலும் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து பாஸ்டோவை சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஹையர் பிரைஸுக்குமே பாஸ்டோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவு தான். அதனால கண்டிப்பாக பாஸ்டோ டு சிஎஸ்கே வில் பி a குட் டீல். நம்ம கிட்ட ரயன் ரிக்கல்டன் மாதிரி ஒரு சரியான சவுத் ஆப்பிரிக்கன் டாப் ஆர்டர் பேட்டர் இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு பார்த்துருக்கேன். அதுக்காக தான் இருக்காரு ரூபின் ஹெர்மன். நிறைய பேர் ஒரு ஹையர் ரேட் பண்ணி நான் பார்க்கல, நிறைய பேர் ஒரு மென்ஷனும் பண்ணல என்னோட வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல. பட் ஹீஸ் a very very talented batter. நடந்து முடிஞ்ச SA20 சீசன்ல பால் ராயல்ஸ்க்காக ப்ளே பண்ணிதாரு. 9 இன்னிங்ஸ்ல 333 ரன் ஸ்கோர் பண்ணிதாரு வித் an average of 41, ஸ்ட்ரைக் ரேட் 128, கன்சிஸ்டன்ட், டிபெண்டபிள் அண்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. வயசு 27. இவருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் தான். நான் ஃபர்ஸ்டா சொன்ன ஜானி பாஸ்டோ ஆல்சோ விக்கெட் கீப்பர் அண்ட் இவருமே விக்கெட் கீப்பர். ஸோ கண்டிப்பா டெவான் கான்வேக்கு ரெண்டு பேருமே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா கண்டிப்பா இருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல சென்சேஷனா இருக்கிற ஃபின் ஆலன். இவரை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும். ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டருங்க. ஆர்சிபியோட ஸ்குவாட்ல அவர் முன்னாடி இருந்திருக்காரு. பட் இப்போ வரைக்குமே அவரோட ஐபிஎல் டெபியூ அவர் பண்ணல. இஃப் ஐ எம் நாட் ராங். சிஎஸ்கேட கலர்ஸ்ல அவர் ஐபிஎல் டெபியூ அவர் பண்ணாருன்னா கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸ்க்குமே ஹாப்பியா இருக்கும். நான் சொன்னதுல இப்போ வரைக்கும் இவர் கொஞ்சம் ஹை பிரைஸ் தான் இருப்பாரு தோணுது இந்த ஆக்ஷன்ல. இப்போ நடந்துட்டு இருக்கிற எம்எல்சில பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ்ல 298 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 59, ஃபாஸ்டஸ்ட் 150 இன் T20 கிரிக்கெட். அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் தான். 49 டெலிவரிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்சியோட முதல் கேம்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நியூசிலாந்து கிரிக்கெட்டர் வேற. ஸோ சொல்லவே வேணாம், ஃபிளெமிங்கோட கண்கள் ஆக்ஷன்ல கண்டிப்பா ஃபின் ஆலன் மேல இருக்கும். நிறைய ஃபேன்ஸ் ரேட் பண்ற இன்னொரு பிளேயர் பென் டக்கெட். ஸோ பென் டக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர். நிறைய பிரான்ச்சைசிஸ் இவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலன்னு நினைக்கிற இவரோட பொட்டன்ஷியல். ஏன்னா இவர் 3 லீக்ஸ் மட்டும் தான் ஐ திங்க் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. PSL, BBL அண்ட் The 100. இதை தாண்டி அவரை நான் எந்த ஒரு வேர்ல்டு வைட் லீக்ஸ்லுமே பார்த்தது கிடையாது. இஸ் a லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் a விக்கெட் கீப்பர் டூ. ஸோ கண்டிப்பாகவே வந்து டெவான் கானுக்கு HSL இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும்னா அது பென் டக்கெட்டாக தான் இருக்கும். ஹோப் அவர் வந்து அதே பர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் சரி, மற்றபடி ஒரு சூப்பர் ஆப்ஷனாக தான் இவருமே இருப்பாரு. இஃப் சஞ்சு ஸ்ட்ரேட் ஹேப்பன்ஸ் தென் இப்போ நான் சொன்ன இந்த 4 பிளேயர்ஸ் பக்கம் கூட சிஎஸ்கே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. மேபி ஒரு பேக்கப்பா சைன் பண்ணலாம் சொல்லுவீங்க. பட் பிளேயர்ஸ் லைக் ஜானி பாஸ்டோ அண்ட் ஃபின் ஆலன் வேற டீம் சைன் பண்ணனா கண்டிப்பா ஸ்டார்டிங் 11ல இருப்பாங்க. ஸோ பென் டக்கெட், ரூபின் ஹெர்மன், ஃபின் ஆலன், ஜானி பாஸ்டோ இந்த 4 பிளேயர்ஸ்ல யாரு சிஎஸ்கேக்கு வந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பை.